பகவ தியானம் பகவானா கொக்குனுடைய தியானம் நமக்கு எப்படி அது என்ன பண்றது, ஒரு நிலையான மனதோடு இருத்தல், பக்தியோடு இருத்தல் பேர். அது கொக்கு கிட்ட நம்ம என்ன ஒரு தமிழ்ல கூட ஒரு வசனம் இருக்கு, ஓடு மீன் ஓட உருமீன் வருமானமும் வாடி இருக்குமாம் கொக்கு. அது வாடி போயிடுமா எதுவுமே இல்லாம. அதுல இந்த மீன் தான் ஓடணும்னு முடிவு பண்ணிடுது. பக்கத்துல நிறைய சின்ன சின்ன மீன் நிறைய வரும். நம்ம இங்க இருந்து இந்த 3 ஜான் இருக்கிற 3 ஜான் இல்ல 3 இன்ச்சு இருக்கிற பட்டுப்படவை தான் வாங்கணும்னு கடைக்கு போறோம். போனாக்க மனசு அங்க இருக்க, போனவனே ரெட்ட வரி ஒண்ணு இருக்கு, அவங்க பூனம்ங்கிறான் அதுங்கிறான் எதுங்கிறான். மனசு என்ன பண்றது, போனாக்க சஞ்சலிக்கிறது. எதை நோக்கி நம்ம மனசு போறதோ அங்க போன உடனே குட்டி குட்டி மீனை பார்த்த உடனே அது குட்டி மீனையும் வாங்கிக்கலாம், இந்த பெரிய மீனையும் வாங்கிக்கலாம், 2 கட்டப்பை கூட வாங்கிக்கலாம், போட்டு நம்ம ஆத்துக்கு வந்துடலாம். வந்து பார்த்தா பீரோட இடம் இருக்காது. அப்போ இந்த இடத்துல இந்த கொக்குங்கிறது நம்ம என்ன கத்துக்கணும், நம்ம எதை நோக்கி பிரயாணம் செய்யறோமோ அதை மட்டும் தான் செயல்முறைப்படுத்த வேண்டும். இதுக்கு ஒரு குரு இருந்தார். அவர் என்ன பண்ணுவார், சாயந்தரமானா போய் தியானம் பண்ணுவார். ஒரு மரம் இருக்கும், அதுக்கு கீழே உட்கார்ந்து தியானம் பண்ணுவார். அது ஒரு ஆறுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மரம், அந்த மரத்துக்கு கீழே தான் தியானம் பண்ணுவார். அவர் தியானம் பண்ணிட்டு இருக்கச்சே அந்த ஆத்துல என்ன பண்ணுவார்னா, போருக்கு படை வீரர்கள்லாம் போவார்ல, அவெல்லாம் படகுல அங்கதான் இறக்கி விடுவார். யாரு, போர் வீரர்கள் போருக்கு போயிட்டு வர்றவாட அந்த படகுல அங்கதான் இறக்கி விடுவார். அன்னைக்கு ஒரு சின்ன பெண், ஒரு 12-13 வயசு தான் இருக்கும். அந்த காலம் குழந்தை திருமணம் கிடையாது, நல்லாவே அப்போ செல்லுபடி ஆகக்கூடிய காலம் அது. அந்த பெண் என்ன பண்றா, அவருடைய வீட்டுக்காரர் போருக்கு போயிருக்க. இப்ப அன்னைக்கு அந்த படகுல அந்த சாயந்தரம் அங்கதான் வரணும், அதுக்காக வேகமா ஓடி வர. இந்த குரு என்ன பண்ற, இந்த இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்க. அந்த பொண்ணு புடவை கட்டிட்டு இருக்க. தியானம் பண்ணும் பொழுது கண்ணை மூடி தியானம் பண்ணுவார் இல்லையா. இந்த பொண்ணு ஓடி போனாலே, ஓடி போகும்போது முந்தான அப்படி ஸ்டைலா அப்படி குரு மேல பட்டுட்டே போச்சு. அப்படிலாம் பண்ணலாமா? குரு நிந்தனை இல்லையா? பஞ்சமா பாவங்கள்ல 5வது பாவம் என்ன, குரு நிந்தனை. அவ பண்ணிட்டா போய், அவருக்கு என்ன மணி இருக்குமோ என்ன இருக்குமோ தெரியாது. இந்த பெண்ணு பாட்டுக்கு இந்த புடவை விளம்பரத்துல வர மாதிரி அந்த புடவைய அந்த குரு மேல ஈசிட்டே போயிட்டார். இவன் குரு எல்லாம் கவனிக்கிற. இவ கவனம் எங்க இருந்தது, தன்னுடைய கணவனை பார்க்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருந்தது. குரு குரு ஓடி போயிட்டா. போய் பார்த்தா படகு வந்தது, 10 ஆம்பளை இறங்கின. பார்த்தா 10 ஒரு ஆட்டுக்காரர் இல்லை. அடுத்த ஷிப்ட்ல வராது போகுது. அதனால திருப்பி வர பொறுமையா மனசு சோர்ந்து போச்சு. ஆத்துக்காரரை சின்ன பொண்ணு இல்லையா, ஆத்துக்காரரை பார்க்கணும் ஒரு சின்ன ஆர்வம் இருக்காதா. இந்த காலமா சரி போச்சு, பொறுமையா அடுத்த பொறுமையா 4 ஷிப்ட் கழிச்சு வரட்டும். போன் பண்ணி இல்ல நான் இல்ல எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்புறமா அனுப்புங்க. அப்படிப்பட்ட காலம் இல்லை. அது ரொம்ப வருத்தத்தோட என்ன பண்ற, வரும்போது பார்த்தா குரு கோபமா அந்த பொண்ணை பாக்குறாரு. பார்த்தா அப்பதான் நமஸ்காரமே சொல்றா, முன்னாடி சொல்லல. குரு வந்தனை இல்ல, குரு நிந்தனை பண்ணிட்டு போயிட்டா இல்லையா. குரு நமஸ்காரம், நீ என்ன பண்ண தெரியுமா, போகும்போது கண்ணு பண்ண தெரிய வேண்டாமா உனக்கு, ஒருத்தர் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கா, நான் 6 கால பூஜை பண்றவன் நானு, என்ன போய் இப்படி நீ பண்ணலாமா, தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. குருவே கோச்சிக்காதீங்கோ, நான் வீட்டுக்காரரை பார்க்கணுங்கிற ஆர்வத்துல நான் உங்களை கவனிக்காம போயிட்டேன். என்ன பண்ணாலும் தப்பு தான். அதுக்கு என்ன பண்ண முடியாது, வியாக்கியானம் எதுவுமே நீ சொல்ல முடியாது. அதனால அவனை சபிக்க போறேன் அப்படின்னு அந்த பொண்ணு என்ன பண்ணணும், நியாயப்படி பயப்படணும்ல. இதுதான் பாருங்க, அந்த இடத்துல அவர் குரு அல்ல, அந்த சின்ன பொண்ணு இருக்கால அவதான் குரு. அவ என்ன பண்ணதா, நியாயப்படி சாப விட போறான்னா, சாபம் வாங்கிக்க போறோம். நம்மளா என்ன ஆனந்தமா இருப்போமா, பயங்கரமா என்ன பண்ணுவோம், பயப்படுவோம். ஆனா அந்த பொண்ணு என்ன பண்றா, சிரிக்கிறா. என்ன சொல்லி சரி சரி பொண்ணு நீங்க பாட்டு அவரு எதிர்பார்க்கவே இல்லை. பயப்படுவான்னு நினைச்சா என்ன பண்றா, சிரிச்சு எள்ளி நகையாடுறா. என்னமா நினைச்சுட்டு இருக்க, நான் சாபம் கொடுத்தா பழிக்காதுன்னு நினைக்கிறியா? ஆமா சுவாமி, நீங்க சாபம் கொடுத்தா பழிக்காது. எப்படி சொல்றேன், ஏன் அப்படி சொல்ற நீனு? அதாவது சுவாமி, என் வீட்டுக்காரரை பார்க்கணுங்கிற நோக்கத்தோட நான் போகும்போது நீங்க என் கண்ணுக்கு தெரியல. நீங்க உண்மையான இறைபக்தி இருந்திருந்தா என் புடவை பட்டது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க கூடாது. அப்போ நோக்கம் இல்லாம ஒரு நிலையான பக்தி இல்லாம செய்யக்கூடிய தவம் பலிக்காது சுவாமி. அதனால நீங்க சாபம் கொடுத்தா கொடுங்க, என்ன ஒண்ணும் பாதிக்காது. நான் பதிபக்தியோடு இருக்கக்கூடிய ஆள் நானு, நீங்க இறைவன் பக்தியோடு இருக்க இடம் பார்த்துக்கோ அப்படின்ட்டா. அந்த இடத்திலே அந்த பெண் குருவாகிறாள், அந்த குரு சீடனாகிறார். அவர் ஏத்துட்டார். அதுதான் இருக்கக்கூடிய குருவினுடைய முக்கியமான தாற்பயம் என்ன, நம்ம யாராவது சீடர் கிட்ட கத்துப்பா. அந்த ஈகோன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஆணவம்னு, ஆனா அவள் கிடையவே கிடையாது. அப்போ இந்த இடத்துல இந்த கொக்கு எப்படி நிதானமாக இருக்கிறதோ, அந்த ஒருநிலையான மனதோடு இருக்கிறதோ, இந்த பெண் எப்படி அதுக்காக உடனே எப்ப பார்த்தாலும் போக வர எல்லாரும் எதையா பண்ணிட்டு நான் வேற ஒரு சிகரெட் எடுத்த பாருங்க அப்படின்னு சப்பக்கட்டை கட்டக்கூடாது. இதெல்லாம் எதுக்கு எடுத்துக்காட்ட சொல்றதுன்னா, அதுல ஒளிந்திருக்கக்கூடிய தாற்பயத்தை உணர்வதற்கு மட்டும்தான். அப்போ நம்ம எதற்காக போறோமோ அதை மட்டும்தான் செய்ய வேண்டும். இது 2வது. 3வது பாருங்க, ஸ்வான நித்ரா.
சுவான நித்ரால என்னன்னா நாயின் உறக்கம். நாயின் உறக்கம். நாய் எப்படி தூங்க பார்த்திருக்கா நீங்களா? இப்ப ராத்திரி போய் படுத்துட்டு இருக்குன்னு வைங்க, அது என்ன தூங்கி போயிடாது. கண்ணு வேணா மூடி இருக்கலாம், அது என்ன பண்ணும், மனசு விழித்து கொண்டே இருக்கும். சின்ன சருகுல யாராவது ஒரு மிதிக்கிற சத்தம் கேட்டா கூட நமக்கு என்ன பண்ணும், மூச்சு மூடி இருக்கும். இப்ப கூட இங்க பல பேர்ல என்ன இருக்கலாம், கண்ணை மூச்சுட்டே இருக்கலாம், உள்ளுக்குள்ள தூங்கி இருக்கலாம். இல்ல, கொட்டாவியை கட்டுப்படுத்திட்டு ஏன்னா உட்கார்ந்து கேட்பதற்கான சூழலா இப்ப இல்ல. எல்லாருக்கும் 30 வினாடி ஷார்ட்ஸ் பார்க்க முடியல. நான் 1.5 மணி நேரம் பேசுறேன், எதுவுமே யாரும் பார்க்கல. 30 வினாடி ஷார்ட்ஸ் பார்த்தா அப்படி அப்படி. அதுக்கு நான் பேர் வச்சிருக்கேன், வெத்தலை போடுறதுன்னு. வெத்தலை போடுறது பார்த்தீங்கன்னா இந்த கையில வச்சிருப்பா, இந்த சுண்ணாம்பு தடவுவா இல்லையா, அது மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம், அப்படி இப்படி வெத்தலை போட்டுட்டே இருக்கும். அப்போ இந்த இடத்துல உட்கார்ந்து கேட்பது என்பதெல்லாம் பழகணும். நம்ம என்னோட தாத்தா காலத்துலன்னா ரொம்ப சுலபமா இருந்திருக்கலாம், இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம். கீழே உட்காந்து கால்கையெல்லாம் மரத்து போயிடும், அப்பப்ப நீட்டிக்கணும், தூண் இங்கெல்லாம் பரவாயில்ல, உங்க சுத்தி சாஞ்சுக்கு இடம் இருக்கு. நான் கோயில்ல பேசும்போது பாருங்க, தூணா இருக்கும் இல்லையா, நடுப்புற காலியா இருக்கும். 150 பேர் இருப்பா, தூணை சுத்தி உட்காந்து இருப்பா, அவ்வளவு பேர். நான் அவளை தப்பா சொல்லல, அந்த சூழல் என்னன்னா உண்மையாவே கீழே உட்கார முடியல மக்களால, ரொம்ப சிரமப்படுறேன். அதை தாண்டி இப்ப எல்லாம் உட்கார்ந்து கேட்பது என்பது நான் எனக்கு பேசவே ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ அது மாதிரி இல்லாமல் இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும், நாய் எப்படி தூங்கும் பொழுதும் விழித்துக் கொண்டிருக்கிறதோ அது மாதிரி சீடர்கள் என்ன பண்ணணுமா, குருமார்கள்கிட்ட இருந்து உபதேசம் பெறும் பொழுது கொஞ்சம் கொட்டாயம் வந்தா கூட அன்னைக்கு என்ன பண்ணி ஆகணும், நம்ம அதை உள்ள போட்டே ஆகணும். கடைசி 2 விஷயம், 3 பார்த்திருக்கோம். என்னென்ன பார்த்திருக்கோம், காக்கா பார்த்திருக்கோம், 2வது கொக்கு பார்த்தோம், 3வது நாய் பார்த்திருக்கோம். 4வது தான் நம்ம எல்லாரும், இது மிருகம் கிடையாது, மனுஷன் சம்பந்தப்பட்டது, எல்லாருக்கும் பொருந்தும். நீங்க யூடியூப தரங்கோ, டாக்டர் கிட்ட போங்கோ, நண்பர்கள்ட்ட பேசுங்க, உங்க பொண்டாட்டி கிட்ட பேசுங்க, புருஷன் கிட்ட பேசுங்க, யார்கிட்ட பேசினாலும் இந்த தலைப்பு வராமல் உங்களால பேசவே முடியாது.